ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு மீன் குழம்பு வந்து நம்ம செய்ய போகிறோம். இந்த மீனுக்கு பேர் என்னன்னு தெரியல, நீங்களே கண்டுபிடிச்சி என்னவாக இருக்கும்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து மீன் ஆஞ்சிட்ருக்கோம், சரிங்களா? நீ பாருங்கள், இதெல்லாமே இப்போ நம்ம ஆகணும். கடை நம்ம ஆஞ்சிட்டோம்னா நம்ம குழம்பு வச்சிடலாம். ஓகே, இது மாதிரி தான் ஆகணும். ஓகேங்களா? ஆஞ்சிட்டு ஒரு கடாயில் கல்லுப்பு போட்டுட்டு அதில் போட்டுடலாம். ஸோ மீன்லாம் ஆய தெரியாது, க்ளீன் பண்ண தெரியாதுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து கற்றுப்பீங்க. இந்த மீனுக்கு பேர் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம கல்லுப்பு போட்டிருந்தோம் இல்லையா, அதனால இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். ஆல்ரெடி நம்ம கல்லுப்பு போட்டிருந்தோம், அதிலே தண்ணியை ஊற்றிட்டு நல்லா இது மாதிரி க்ளீன் பண்ணணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மீன் குழம்பு வந்து நம்ம செய்கிறோம்ல, அதனால் பழைய புளியாக பார்த்து நம்ம கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். சரி, இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம அதை நல்லா வடிகட்டலாம்.
எந்த திப்பியும் இல்லாமல் நல்லா வடிகட்டிக்கலாம். நாங்கள் பழைய புளி எடுத்ததுனால தான் அது நல்லா கருப்பாக இருக்குது. மீன் குழம்புக்குலாம் இந்த மாதிரி கருப்பு புளியெலாம் யூஸ் பண்ணுவாங்க. சாப்பாடோட வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சுட சுட சாப்பாடு தயாராகிடும். ஓகே, ஸோ இதோட பேர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? அந்த மீனோட பேர் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து மீன் குழம்பு வந்து செய்ய போகிறோம் இல்லையா, அதனால் வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வந்து புளி கரைச்சல நம்ம கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் பாருங்கள், சாப்பாடு வர நல்லா கொதிச்சிருச்சு. இதை வரை வடிக்கணும். இது வந்து நம்ம 1க்கு 2 வாட்டி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு நல்லா வெந்துடுச்சு. ஸோ வடிச்சிடலான் இருக்கும். வடிச்சிட்டு அப்படியே குழம்பு வச்சிடலாம். இது மாதிரி தான் எங்கள் கிளாஸ் வந்து நாங்கள் வைப்போம். ஸோ கிளாஸ் வச்சிட்டோன்னா அந்த சாப்பாடோட தண்ணி மட்டுமே வடிகட்டும், சாப்பாடு கொட்டாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம மீன் குழம்பு வைக்கலாம். ஒரு கடாயில் எந்த ஈரமும் இல்லாத அளவுக்கு நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் சமையல் எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். நாங்கள் சன்லாண்ட் ஆயில் வந்து ஊற்றிருக்கோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகணும். நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம குயிக்காக நம்ம வந்து மீன் குழம்பு தயார் பண்ணிடலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு, அதனால் கடுகு போட்டோன்னே பொரியுது பாருங்கள். அப்புறம் வெந்தயமும் போட்டுக்கிறோம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை இப்போ கடாயில் போட்டுரும். வெங்காயத்தை நல்லா வதக்குறோம் பாருங்கள். ஸோ நம்ம வந்து வெங்காயத்தை வந்து நல்லா சீக்கிரமாகவே ஒரு பொன்னிறமான கலருக்கு வந்து மாறணும், வதங்கணும் அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோன்னா சீக்கிரமாகவே வெங்காயம் வதங்கிடும். இப்போ உப்பு போட்டோம். உப்பு போட்டுட்டு நல்லா வதக்குறோம். நம்ம ஸ்பீடாகவே வைக்கலாம், அப்போ தான் நம்ம சீக்கிரமாகவே குழம்பு வந்து தயார் பண்ண முடியும். இப்போ நம்ம புளி கரைச்சல் வந்து கரைச்சி வச்சுருந்தோன்னே அதுலேயும் ஒரு தக்காளியை போட்டு நசுக்கி விட்டுக்கலாம். ஒரு குட்டி தக்காளி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், புளி கரைச்சல் நசுக்கி விட்டுருக்கோம். இதில் வந்து மஞ்சள் தூள் போடுறோம். வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்லேயே அரைச்சி வச்சுருப்போம்ல, அந்த மிளகாய் தூள் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். கல்லுப்பு, இதை நாங்கள் நல்லா இப்படி மாதிரி கரைச்சிட்டுக்கலாம். இது மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோன்னா நம்ம குழம்பு வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? இது வந்து கொஞ்சம் பச்சை கலர்னு சொல்லுவாங்க, அது போகிற வரைக்கும், அந்த கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதங்கணும். கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் அலசி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம நல்லா அந்த கலர் மாறுறது நல்லாவே தெரியுது உங்களுக்கு. ஸோ வெங்காயம் வந்து கலர் மாறிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி அலசி வச்சுருந்தோன்னே அதையும் நம்ம போட்டுக்கணும். இது எண்ணெயில் நல்லா நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லா அந்த தக்காளியை வதக்கிக்கணும். அடுத்தது இந்த நம்ம வந்து புளி கரைச்சல், மிளகாய்த்தூள், கல் உப்பு, மஞ்சள் எல்லாம் போட்டுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே நம்ம வந்து ஊற்றி கொதிக்க விட போகணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நல்லா கொதிக்கணும். இதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். இது நல்லா கொதித்து வரும்போது நம்ம வந்து இங்கே க்ளீன் பண்ணி வச்சுருந்த அந்த மீனை வந்து நம்ம போடணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு கொதிக்குது பாருங்கள். இது நல்லா கொதிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா வந்து நம்ம வந்து மீனை போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து கொதிக்க விட்டோம்னா மீன் எல்லாம் கரைஞ்சி முள் மட்டும் தனியாக இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே என்ன பண்ணணுன்னா, இதை நல்லா குழம்பு வந்து நல்லா கொதிக்க விட்டுடணும். ஸோ நல்லா கொதித்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஃபைனலாக தான் இந்த மீனை வந்து நம்ம போட போகிறோம். ஓகே.
இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து மீன் போட போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனை குழம்புல போடுறோம். பாருங்கள், மீன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கூடாதீங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மீன் வந்து கரைஞ்சி போய்ட்டு வெறும் முள் தான் இருக்கும். அதனால் மீன் போட்ட உடனே ஒரு 2-3 மினிட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃபைனலாக நம்ம கொத்தமல்லியை தூவி விட்டுக்கிறோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு தயாராகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you so much for watching, friends.